தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூவி டெம்பர் கிளாஸ் எப்படி ஒட்டுறது அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தொடர்ந்து டெக்னாலஜி தொடர்பான விஷயங்களை நமது தாய்மொழியில் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா யூவி டெம்பர் கிளாஸ் அப்படின்னு அடித்தாலே நிறைய ஹிந்தி வீடியோவும் இங்கிலீஷ் வீடியோவும் தான் வருது. ஸோ நம்ம தமிழ் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தமிழில் தகவல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரி, இந்த யூவி டெம்பர் கிளாஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கர்வ்டு டிஸ்பிளேயில் தான் வருது. இந்த யூவி டெம்பர் கிளாஸை பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி நானே வீட்டில் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதே போல் இந்த யூவி டெம்பர் கிளாஸ் இருக்கும்போது டெம்பர் கிளாஸ் அதோட சேர்ந்து யூவி லிக்யூடு க்ளூன்னு சொல்லக்கூடிய அந்த யூவி லிக்யூடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த யூவி லைட்டும் கொடுக்குறாங்க. அந்த யூவி லைட்டோட பர்பஸ் என்ன அப்படின்றதையும் நான் இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆலாக அந்த யூவி லிக்யூடை வந்து நீங்கள் டிஸ்பிளேயில் ஊற்றிக்கிறீங்க. நல்லா தொடச்சிடுங்க, எந்த டஸ்ட்டுமே இல்லாமல் தொடச்சிட்டு அந்த லிக்யூடை நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு சமமான மேற்பரப்பில் வச்சிங்கன்னா தான் லிக்யூடு எந்த பக்கமும் ஓடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த யூவி டெம்பர் கிளாஸை எடுத்து நீங்கள் மேலே வைக்கிறீங்க. வச்ச உடனே அந்த லிக்யூடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டெம்பர் கிளாஸையும் அந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஏரையும் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் ஈக்குவலாக பரவுற மாதிரி நீங்கள் பாருங்கள். லேசாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே இது போல் பரவிடும். இப்படி பரவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கையை வச்சு அமிக்கிடக்கூடாது. யூவி லைட் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யூவி டெம்பர் கிளாஸ் வாங்கும்போதே அந்த பாக்ஸில் அந்த லைட்டு இருக்கும். அதில் நீங்கள் சார்ஜு சி டைப்பு சார்ஜ் பின்னில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சார்ஜு கனெக்ட் பண்ணோடனே ப்ளூ கலர் லைட் எரியும். இதை தான் யூவி லைட் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது அல்ட்ரா வயலட் லைட் அப்படின்றாங்க. இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த லிக்யூடு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த பகுதியில் எல்லாமே நீங்கள் அந்த லைட்டை வந்து காட்டணும். ஃபஸ்ட்டு எனக்கே இந்த யூவி கிளாஸ் ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையாக இருந்துச்சு. என்னடா இந்த லைட்டை காட்டுறதுனால என்ன ஆகுது அப்படின்ட்டு. ஆனால் அந்த லைட்டு காட்டுறது மூலிமா பார்த்தீங்கன்னா அந்த யூவி கம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த டெம்பர் கிளாஸுக்கும் இடையில அது ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணி நல்ல ஒரு பிடிப்புத்தன்மையை ஏற்படுத்துது. இந்த யூவி கிளாஸில் மெயினான விஷயமே இந்த லைட்டு. நான் வந்து நம்ம அந்த எந்தெந்த பகுதியில் லிக்யூடு இருக்கே அந்த லைட்டை வந்து நம்ம இது பண்ணுறது தான். இந்த லைட்டு மூலமாக அந்த யூவி கம்மு எல்லாமே அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம் கண்ணாடி மாதிரி. இப்போ நம்ம நார்மல் டெம்பர் கிளாஸ் ஒட்டுற மாதிரியே இதையும் ஒட்டலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சின்ன ட்ரிக்கு இந்த லைட்டை வந்து நம்ம இப்படி காட்டணும். அப்படி காட்டினாதான் இந்த யூவி டெம்பர் கிளாஸ் நல்லா அதில் செட் ஆகி படியும் நண்பர்களே. மேக்ஸிமம் இந்த யூவி கிளாஸஸ் வந்து கடையில் ஒட்டுறாங்க. ஏன் அப்படின்னா கடையில் வந்து இந்த யூவிக்குனே தனியாக ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க. நம்ம என்ன தான் அந்த வீட்டில் லைட்டை வச்சு ஒட்டினாலுமே அந்த யூவி டிவைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூவி லைட்டாகவே இருக்குது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மொபைலை உள்ள ஒரு கிளிப்பு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே மொபைலை வச்சு விட்ருறாங்க. சுவிட்சை போட்டோன்னே யூவி லைட்ஸ் எல்லாமே அந்த டிஸ்பிளேயில் எல்லா பகுதியிலையும் படும். ஏன்னா நம்ம குட்டி டிவைஸை வச்சு நம்ம பண்ணுறதை விட இது எல்லா பகுதியில் படும்போது ஃபுல்லாக ஒட்டிடுது. பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்பிளே மாதிரியே ஒரிஜினல் டிஸ்பிளே மாதிரியே இருக்கும். யூவி கிளாஸு தெளிவாக இருக்கும். அதே போல் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கடையில் போய் எடுங்க. இந்த வீடியோ பயனில் வந்தால் லைக் பண்ணுங்கள், நமக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.